சூர்யா மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாரி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவங்கள விட்டுருங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன மேடம் சொல்றீங்க? காளீஸ்வரியும் அதே மாரி தான். பாவம் பொழைச்சு போட்டும். இன்னொரு வாட்டி இந்த மாரி விஷயத்துல வந்து விளையாடாதீங்க. என்னோடதுன்னு சொல்லி என்கிட்ட இத வந்து குடுக்குறீங்க. ஆனா இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து பிரிச்சுட்டுல்ல வந்து குடுக்குறீங்க. இது தப்பு தானே அப்படின்னு சொன்னதுனால, இன்னொரு வாட்டி இந்த தப்பு பண்ணாதீங்க. நாங்க இனிமேட்டு இந்த தொழில்லயே இல்ல மேடம். நாங்க வேற தொழிலுக்கு போறோங்கிற மாரி அவங்களும் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. சரி பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல விடுற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உண்மையிலேயே இது மாரியோடது இல்லன்னா, அப்பனா நம்ம கிட்ட இருக்கிற தேவி அம்மா தான் உண்மையிலேயே மாரியா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சாஸ்திரி தாத்தா, உடனே சாஸ்திரி வந்து மாடிக்கு வந்து குடுகுடுன்னு போறாங்க. எந்த ரூம்ல இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே தேவி அம்மா. ஒரு பக்கம் கீழன்றானா, சூர்யா கிட்டயும் இல்ல, மாரி கிட்டயும் இல்ல, ஸ்ரீஜா, ஹாசினி யார் கையிலயும் இல்ல. அப்பனா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ரூம் கதவா தொறந்து தொறந்து பார்க்குறாங்க. தொறந்து பார்க்கும்போது தான் ஒரு அதிசயம் வந்து அங்க தெரியுது. அங்க வந்து லைட் வந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ப தேவி அம்மா மேல. என்ன அதிசயம் இது? அப்பனா நான் வந்து கரெக்டான பாதையில தான் பயணிக்கிறேன். சூர்யா, மாரி தான் உங்களோட அம்மா, அப்பாவா? ஓகே, ஓகே. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும், ஆனந்தமாவும் இருக்கு. நீங்க தான் வந்து உண்மையிலேயே தேவி அம்மாவா? நான் உங்களுக்கு பேர் கூட தேவின்னு வச்சிருக்கேனே! ரொம்பவே சந்தோஷமான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சாஸ்திரி இந்த விஷயத்த வந்து உடனே வந்து சொல்லணும். அப்பாடா! நல்ல காரியத்த தான் செஞ்சிருக்கேன். கடவுள் எனக்கு குடுத்த வேலைய கரெக்ட்டா வந்து முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு, திரும்பும்போது ஆப்போசிட்ல தாரா இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அந்த இடத்துல. என்ன சாஸ்திரி, இது தேவியோட அம்மா, அப்பா சூர்யாவும் மாரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எத்தன நாள் தெரியுமா? என் பேத்தின்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் முழு காரணமும் வந்து வெளியில இருக்கிற எதிரிங்க தான். எதிரிங்களா? ஆமா. ஜெகதீஷ்க்கும் இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். அவர் தான் என்கிட்ட சொன்னார். ஆமாமா, ஜெகதீஷும் வந்து என்ன கடைசியா பார்க்கும்போது சத்தியம் வந்து வாங்கிட்டாங்க. இந்த விஷயத்த யார்ட்டயும் சொல்லாதீங்கன்னு. அன்பா, பாசமா வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சாஸ்திரி பார்த்தீங்களா? இப்ப ஜெகதீஷ் கூட பிரச்சனையா இருக்கு. வெளியில இருக்கிற எதிரிங்களால தான். இந்த விஷயம் வந்து சூர்யாவுக்கும் மாரிக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியும்போது என்ன ஆகும்? அவங்களால பிரச்சனை மேல பிரச்சனை வரும். அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லாம மௌனமா இருக்கேங்கிற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப தாரா, அப்படிங்களா? ஆமா, எனக்கு கூட ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் பண்ணதே தாரா தான். இது தெரியாம வந்து சாஸ்திரி வந்து அவங்க விரிச்ச வலையில வந்து விழுந்துட்டாங்கன்னே சொல்லிறலாம். சரிங்க, இப்போதைக்கு நான் யார்ட்டயும் நான் எதுவரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அந்த எதிரிங்கள கண்டுபிடிச்சு அவங்கள பத்திரமா அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த விஷயத்தையே சொல்லணும். புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சரிங்கன்னு சொல்லிட்டு கீழ வந்து குடுகுடுன்னு வராங்க. மாரிக்கிட்ட வந்து கையில வந்து குடுக்குறாங்க. சாஸ்திரி, இந்த ஃபங்ஷன் வந்து எக்காரணம் கொண்டும் தடபடக்கூடாது. சரிங்களா? இல்லம்மா, இனிமேட்டு என்னைக்குமே இந்த ஃபங்ஷன் வந்து தடையே படாது. நல்லபடியா நீங்களே பார்த்துக்கங்க. அப்படின்னு இன்டைரக்ட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன சிஸ்டர்? சாஸ்திரி சொல்றதெல்லாம் பார்த்தா, ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு போல இருக்கே! அப்படிதான் எனக்கு தோணுது. ஆமான்டா, உள்ளர்த்தம் இருக்கு. ஏன்னா, சூர்யாவோடதும், மாரியோடதும் தான் இந்த தேவின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, இந்த கற்பூரம் இங்க வந்துச்சுல்ல, வெளிச்சம் வந்துச்சுல்ல, இது அந்த தேவிக்கு மேல வந்து வந்துச்சு. அத பார்த்து சாஸ்திரி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. நானும் வந்து என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு வச்சுட்டேன். இப்போதைக்கு சொல்ல மாட்டாரு. இருந்தாலும், ஒண்ணு திட்டம் போட்டே ஆவணுங்கிற மாரி அதிரடியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி சிஸ்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குருஜி வந்து பேசுறாங்க. ஃபங்ஷன் நல்லபடியா நடக்கட்டும். இருப்பினும் இவ்வளோ தடை வருது நல்லதுக்கு இல்ல. நான் பக்கத்துல இருக்கிற துர்க்கை கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வரேன். வந்ததுக்கப்புறம் இங்க ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னோனே, அந்த கோயிலுக்கு வந்து குருஜி வந்து போயிட்டே இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு. என்னது இப்படியெல்லாம் தாராம்மா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பிரச்சனை மேல பிரச்சனை ஆக்குறாங்களே! அவங்கள மாட்டி விடுறதுக்கு யார் தான் வருவா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வெண்ணிலா. அப்பன்னு பார்த்து நம்ப மாரி வந்து வெண்ணிலாட்ட பேசுறாங்க. காளீஸ்வரி அத்தைய மொதல்ல நானே இப்ப தான் பார்க்குறேன். அவங்க தான் காளீஸ்வரின்னு. அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி இது முன்னாடியே தெரிஞ்சு, நீங்க காளீஸ்வரி அம்மா பிரச்சனையில இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, நீங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? நான் எதார்த்தமா தாரா ரூம வந்து கிராஸ் பண்ணனா, அப்பன்னு பார்த்து அவங்க இது மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பேசுனத வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லொகேஷன் தெரிஞ்சா தானே கண்டுபிடிக்க முடியும். ஸ்ரீஜா கிட்டயும், ஹாசினி கிட்டயும் வந்து சொன்னனா, அவங்க தான் வந்து காளீஸ்வரி இருக்கிற லொகேஷன வந்து தாரா மாரி பேசி, அவங்கள வந்து டேக் டைவர்ஷன் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவரோட அசிஸ்டன்ட் எல்லாம் காளீஸ்வரிய கூட்டிட்டு. அப்பன்னு நானும் வந்து எல்லாரையும் வந்து கட்டைய வச்சு அசந்து தூங்க வச்சுட்டு, நான் பாட்டுக்கு அந்த அம்மாவ வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளோ வேலை நடந்திருக்கா, அவங்கள சும்மா விடக்கூடாது. இந்த ஃபங்ஷனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி தாரா முன்னாடி வந்து மாஸா, கெத்தா வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறி வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இந்த ஃபங்ஷன் வந்து நடக்கவே கூடாதுங்கிற மாரி சொல்றீங்க? என்னோட வாரிச தான் நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்னீங்க. இது அப்படி ஒண்ணும் இல்லையே! அப்படி இருக்கும்போது, எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? ஆமாண்டி, நான் தான் இது மாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? நீ நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னால என்ன செஞ்சு கிழிக்க முடியும்? ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கங்க. அப்புறம் தேவி அம்மா வந்தாங்கன்னா, அவ்வளதான். நீ கையில வச்சிருக்கிறத தாண்டி உண்மையான தேவி அம்மா. அதுவே தெரியாம இருக்கிற வரைக்கும் தான், நான் வந்து இங்க ஜெயிக்க முடியுங்கிற மாரி, தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. சூர்யாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏய் தெரியிறப்ப தெரியட்டும். அத பத்திலாம் எனக்கு கவல இல்ல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அத சொல்லுங்களேன். நீங்க யாரோடதோ எடுத்துட்டு வந்து நம்ப தேவி குரூப் ஆஃப் கம்பெனில 1000 கோடிக்கு மேலேயே சொத்தெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டிட்டு வந்து வாரிசாக்குவீங்களா? எங்க பசங்க பிளஸ் அவங்களோட பசங்க மட்டும் தான் அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு எனக்கு ஆசை. அந்த இடத்துக்கு வெளியாள யாரையுமே வந்து கொண்டு வந்து உட்கார விட மாட்டேங்கிற மாரி தாரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உங்களுக்கு இதுவே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஒட்டுமொத்த கம்பெனியும் தேவி அம்மா தான் வளர்ச்சி வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்லேருந்து எல்லா அறிவுலேருந்து இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வளர்ச்சி பெற்றிருக்கு. நீங்க என்னமோ சொந்தமா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாரியே அது உங்களோடது உங்களோடதுங்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சூர்யா தான். அவரு எவ்வளோ தெரியுமா கடுமையா வந்து உழைச்சாரு. ஆனா கடைசியில வந்து உங்க பசங்க சும்மா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நஷ்டம் தான் பட்டுருந்தாங்க. இருப்பினும் வந்து சூர்யா என்ன சொன்னாரு, உங்க பசங்கள எல்லாரையும் வெளில போனா சொன்னாரு. அந்த கம்பெனி வந்து தேவி அம்மாவோடது, சூர்யாவோடதா இருந்தா கூட, எல்லாரோட கம்பெனியும் தான் இந்த கம்பெனி. எல்லாருக்கும் பங்கு, ஷேர்ன்னு சொல்லி நியாயமா தானே நடந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, நீங்க எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுக்கும், நீங்க திருப்பி பதில் சொல்லியே ஆவணும். அதெல்லாம் சொல்றப்ப பார்த்துக்கிறேன். நான் தான் இந்த போட்டியில வந்து ஜெயிப்பேன். திருப்பியும் சொல்றேன், இந்த ஃபங்ஷன் வந்து நல்லபடியா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தான் பார்க்கலாம். நான் இதை என்னோட சவாலாவே விடுறேன் அப்படின்னு சொல்லி மாரி வந்து சவால் விட்டுட்டு, இங்கேருந்து போற மாரி சூப்பரா அந்த எபிசோட வந்து முடிச்சிருந்தாங்க. தாரா வந்து கடைசியா மனசுல வந்து நெனைக்கிறாங்க அந்த இடத்துல, "நீ என்ன வேணாலும் பண்ணலாம் மாரி. உன்கிட்ட இருக்கிறதே உன்னோடதுன்னு கண்டுபிடிக்கவே உனக்கு ரொம்ப மாசம் ஆகுது. அது எத்தன வருஷம் கழிச்சு உனக்கு தெரியும்னு தெரியல. அப்படி இருக்கும்போது, நீ எல்லாம் என்கிட்ட சவால் விட்டு உன்னால ஜெயிக்க முடியுமாங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப தாரா."